டாக்டர் ரவிக்குமார், நிறைய மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, இன்னும் சொல்லப்போனால் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் உயர்ந்திருப்பதை சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த கல்வி அப்படிங்கிறது 2014க்கு பிறகு அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது அல்லது இப்போ எந்த பட்டியலில் இருந்தாலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க வளரக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர் ரவிக்குமார்? இல்லை, அப்படி வளர்கிறதுக்கு யார் பாஜக காரணமா? பாஜக ஆளுற மாநிலங்களில் என்ன நடந்திருக்கு? இப்போ நீங்கள் ஜென்ரல் லிட்ரஸிக்கும் எஸ்சி/எஸ்டி லிட்ரஸிக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை இவங்க ஏதாவது ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர் எடுத்திருக்காங்களா? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, லிட்ரேட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது, பல இடங்களில் படிப்புங்கிறதுக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த சமூகத்தினர். எஸ்சி/எஸ்டி ஓபிசி இன்னைக்கு படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் படிக்க வர்றாங்க. இதுக்கு இவங்க என்ன கிளைம் பண்ணிக்க முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் அதை கிளைம் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்கள் எஸ்சி/எஸ்டியோடைய என்ரோல்மெண்ட்டு, நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எஸ்சி/எஸ்டி என்ரோல்மெண்ட்டு இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பாஜக மாநிலத்தை காட்ட முடியுமா? ஒரே ஒரு மாநிலத்தை கூட காட்ட முடியாது. அதுக்கான காரணம் இங்கே இருக்கிற திராவிட ஆட்சிகள் தான். இது இது ஒரு ஃபால்ஸ் கிளைம். ஐஸ் ரிப்போர்ட்டே வெளியிடாமல் முடக்கி வச்சுக்கிட்டு இருந்த அரசு பாஜக அரசு. நான் போய் பார்லிமெண்ட்டில் 2 முறை எழுப்பி ஒவ்வொரு தடவை ஐஸ் ரிப்போர்ட் ஏன் 21, 22, 22, 23 இன்னும் வரலையா? அது அவங்க ஆட்சியில் முடிகிற வரைக்கும் வெளியிடவே இல்லையே. நான் அது தொடர்ந்து அங்கே போய் வலியுறுத்திட்டே இருந்தேன். ஏன்னா இவங்க இது மாதிரி டேட்டா எல்லாத்தையும் ஃபட்ஜ் பண்றது, மறைக்கிறது தான் இந்த பாஜக அரசாங்கத்துடைய மெயினான பணியை. சோ அதை விட்டுருங்க. நான் சொல்ல வர்றது இங்க முக்கியமா இதை பொலிட்டிக்கலா ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் திரு அண்ணாமலை உள்ளிட்ட பிஜேபியோட தலைவர்கள் அக்கறையா ஆட்சி பொறுப்பில் இருந்த காலங்களில் மாநில உரிமை அல்லது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதுங்கிற முயற்சிகள்ல எதுவும் எடுக்கிறது இல்லை. இப்போ அது ஒரு அரசியலுக்காக பேசுறாங்கன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதை எப்படி பார்க்கறீங்க? தொடர்ந்து இல்ல இது ஒரு தவறான குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் இருந்த காலங்கள் எல்லா சமயத்திலையும் கல்வியை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு வலியுறுத்தி இருக்கு. நான் 2006-11 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அப்பொழுது இது வாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த இதே அமைச்சர் பொன்முடி அவர்கள் அன்னைக்கு இந்திய அளவிலான அந்த கல்வி அமைச்சர் மாநாட்டில் கலந்து கொண்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய உரையை கொண்டு போய் எங்க படிச்சார். அதுல இருக்குது இது எல்லாத்தையும் எல்லாமே இருக்கு. அதாவது எதிர்க்கட்சியா இப்ப நீங்க மாநிலத்தில இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கையை அப்ப மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்தீங்களே, கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தீங்களா? இதையே செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. அதுதான் சொல்றேன். இல்ல அப்ப இதுதான் சொல்றேன். ஆட்சி பொறுப்புல இருந்த சமயத்துல தான் அவங்க வலியுறுத்தினாங்க. இன்னொன்னு கூட்டணி ஆட்சிங்கிறதுல யார் சொன்னாலும் உடனே அவங்க கேட்டுருவாங்களா? இப்போ 1 லட்சம் கோடி சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு. அதே மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று பீகாரில் கேட்குறாரு, கேஷ் சென்சஸ் வேணும்னு கேட்குறாரு. எடுத்துருவாங்களா? இப்போ அறிவிச்சிட்டாங்களா? இவங்க கூட்டணி ஆட்சி தானே. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஆட்சி இருக்குது. ஒன்னே அறிவிச்சிட்டாங்களா? ஏன் அறிவிக்காமல் இருக்கிறாங்க? ஸோ கூட்டணி ஆட்சியில் அதனுடைய உறுப்பு கட்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான், அவ்வளவுதான் இருக்கும். அப்போ அவங்க தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்க முடியுமே தவிர அதை செயலாக்க வேணும்னா ஆட்சி பொறுப்பு முழுமையா இருக்கணும். ஆட்சி பொறுப்பை இருக்கிற இன்னைக்கு அவசர நிலை காலத்தை நீங்க ஒரு கருப்பு நாள் சொல்லி நீங்க அறிவிக்கிறீங்களா, ரொம்ப வரவேற்கிறோம். அதை நீங்க சொல்றீங்க. ஆனால் அவசர நிலை காலத்தை ஆதரித்த அமைப்பு RSS அமைப்பு, இதை நீங்க இன்னைக்கு பதிவு செய்வீங்களா? அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது, பல ஆதாரங்கள் இருக்க. நீங்க போய் சாதாரண இணையத்தை தேடிங்கன்னால RSS என்ன செய்தார்கள், அவசர நிலை காலத்தில் என்ன அவர்கள் நிலைப்பாடு எடுத்தாங்கிறது இருக்க. அப்போ பாஜக என்ன அதுக்கு என்ன சொல்லுது? RSS கண்டிச்சு இன்னைக்கு தீர்மானத்தில் குறிப்பிடுவாங்களா? அதை சொல்வதற்கு இவர்களுக்கு திராணி இருக்கா? இன்னொன்று நான் சொல்றேன், எமர்ஜென்சி பீரியட்ல இன்னைக்கு கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தம் தவறான முறையில் கொண்டு வரப்பட்டது. அதை நாங்கள் எதிர்த்தது யாரு? பாஜக எதிர்த்தது. இன்னைக்கு ஏன் இவங்க திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, திரு நரேந்திர மோடியோட 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது 77ல் மொரார்ஜி தேசாய் வந்ததும் ஒரு கமிட்டியை போட்டாரு. கமிட்டியை போட்டு அந்த எமர்ஜென்சி பீரியட்ல என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் அந்த ஆட்சி சீக்கிரமே போயிடுச்சு. அதுக்கு பிறகு மீண்டும் திரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு வந்தாங்க.
இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தாங்கல்ல பாஜக, என்னென்ன ரெக்டிஃபை பண்ணீங்க, என்னென்ன அவங்க கொண்டு வந்தாங்க? விவசாயத்தை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனாங்க, கல்வியை ஒத்திசைவு பட்டியல் கொண்டு போனாங்க. நீங்க ரெண்டையும் வந்து மாநில பட்டியல் கொண்டு வாங்களா? கொண்டு அதை தான் நம்முடைய முதலமைச்சர் கேட்கிறாரு. நீ வந்து அது கருப்பு நாள்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நீங்க அதை செய்யணும்ல. அன்னைக்கு செஞ்ச அந்த முறைகேடுகளை நீங்க சரிப்படுத்துங்க, அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு அதுதான் கேட்கிறாரு. இந்த அரசியல் இதுல ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். அரசியல் நிர்ணய சபையிலேயே இது தொடர்பான விவாதம் வந்தது 1949 செப்டம்பர் மாதம். இந்த என்ட்ரி லிஸ்ட் 2ல என்ட்ரி 18 இந்த கல்வியை பற்றிய விவாதம் வந்தது. அதுல மொஹானின்னு ஒரு உறுப்பினர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், அவர் என்ன சொன்னார்னா எஜுகேஷனை மொத்தத்தும் யூனியன் லிஸ்ட்ல கொண்டு போகணும்னு சொன்னார். எதுக்காகன்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்திய வந்து பயிற்று மொழியாக கொண்டு வராங்க, உருதுக்கு இடம் இல்லைன்னு ஆக்குறாங்க. இது மாதிரி மாநில அரசு கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க இது மாதிரி இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னார். அதே போல சக்சேனாங்கிற உறுப்பினர் என்ன சொன்னார்னா பணம் இல்லாத, அதுக்கு வந்து மாநில அரசுக்கெல்லாம் பணம் இருக்காது, அதனால கொண்டு போகணும், அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல வைங்கன்னு சொல்லி அன்னைக்கு சக்சேனா சிவலால் சக்சேனா வந்து அன்னைக்கு வலியுறுத்தினார். ஆனால் அதுக்கு அன்னைக்கு பதிலளித்தவர் யாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. இது ரெண்டையும் மறுத்து இதை வந்து மாநில பட்டியலில் இருக்கணும்னு அன்னைக்கு பேசியவர், பதிலளித்தவர் கிருஷ்ணமாச்சாரி. இது ரெண்டு கோரிக்கையுமே, ரெண்டு காரணமே ஏற்க முடியாது என்று சொல்லி பதிலளித்து அந்த 2 திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டன அரசியல் நிர்ணய சபையில். அதை வந்து இன்னைக்கு வந்து வலியுறுத்தி இன்னைக்கு பாஜக போட்டுட்டோம், அதை கொண்டு வாங்க, அதுதான் நாங்கள் கேட்கிறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் டாக்டர் ரவிக்குமார். திருமிகு விஜயதாரணியும் இணைஞ்சிருக்காங்க. கருப்பு நாள் அப்படின்னு நீங்க வந்து நெருக்கடி நிலையை பற்றி பேசுறீங்க, நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அந்த கருப்பு நாள் அல்லது எமர்ஜென்சியின் போது செய்யப்பட்ட மாற்றங்களை திருத்த வேண்டியதானே என்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடிப்படையில் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? ஒருவேளை நீங்க அது கருப்பு நாள் இப்படி மாநிலங்களுக்கு உரிமைகளுக்கு எதிராக போயிடுச்சுன்னு நீங்க சொல்லும்போது இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு சவாலா முதலமைச்சர் சொல்றாரு. அதை செய்வதற்கு பிஜேபி தயாரா இருக்கா? மத்திய அரசு தயாரா இருக்கா? அதாவது எனக்கு உண்மையாவே வந்து இந்த விஷயத்தை பேசும்பொழுது திமுக இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறது தான் எனக்கு வியப்பா இருக்கு. எமர்ஜென்சி அப்போ எடுத்த முடிவுகள்னு இன்னைக்கு சொல்றாங்க. எமர்ஜென்சி வந்து போய் எவ்வளோ காலம் அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸோட கூட்டணியில ஆட்சியிலேயே பங்கு பெற்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு முயற்சியும் அதுக்காக எடுக்காம இன்னைக்கு பாஜக ஆட்சி இருக்கிறதுங்கிறதுக்காகவே நீதி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இத மாதிரி கோரிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஐவாஷ் தான் மாதிரி எனக்கு தெரியுது. இதுல வந்து ஒன்னும் ஒரு உண்மைத்தன்மை இருக்காம தெரியல. உண்மையாவே மாநில பட்டியலில் கொண்டு வரணுங்கிற உணர்வெல்லாம் தீவிரமா இருந்திருந்தா எத்தனை 10 ஆண்டு கால ஆட்சியில பங்கு பெற்றிருக்காங்க, அப்ப பண்ணிருக்கலாமே. ஒரு உதாரணம் சொல்றேன், இன்னைக்கு வந்து நேரத்தை நீங்க கேள்விக்குள்ளாக்குறதுனால இன்னொரு உதாரணம் சொல்றேன். விஷயம் தானே அந்த டைம்ல கச்சத்தீவு பிரச்சனை 10 ஆண்டுகளா பேசப்படல, தேர்தல் நேரத்துல தான் பேசப்பட்டுச்சு. பேசி முடிச்சிடுறேன் சார். இல்ல உதாரணத்தை சொல்றேன். ஓகே சொல்லுங்க உங்க நேரம் தான். பேசி முடிச்சிடுறேன் சார். நான் பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க நிறைய பேசிட்டீங்க, நான் லேட்டா வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் டிராபிக்ல ஹெல்டப் ஆயிட்டேன், சாரி. அதாவது இப்ப வந்து குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து நாம அவர் முதல்ல நான் பிரசன்னா அவர்கள் நேரா பார்க்க முடியல டிவியில, அவர் பேசும்போது கூட அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த காலை உணவு திட்டம் பார்க்கும் பொழுது யார் சொன்னாங்க? ரவிக்குமார் யார் சொன்னீங்க? அவர்தான் சொன்னார், பிரசன்னா தான் சொன்னார். சொல்லுங்க. காலை உணவு திட்டம் பத்தி அவர்தான் பேசினாரு. ஆமா, அவர்தான் சொன்னாரு. அதான் காலை உணவு திட்டம் பார்க்கும் பொழுது அவரு நம்முடைய முதலமைச்சரை வந்து பாராட்டி பேசினாரு. சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான்.